திருச்செந்தூரில் சுவாமி வந்து முருகப்பெருமான் வந்து கையில் பூஜை வச்சுருக்கார், மலர் வச்சுருப்பார். ஆமா. ஏன்னா தன் தந்தையை வணங்கின கோலம். ஒரு மனிதனை வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம், பூஜை நேரத்தில் பார்க்க முடியாது, பூஜை முடிச்சுட்டு தான் வர முடியும். ஆமா, ஆமா. அப்போ சுவாமியை பூஜை நேரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கோயிலுக்கு அவ்வளோ பவர். ஏன்னா முருகப்பெருமான் தன் தந்தையை வணங்கிறார், அந்த கோலத்தினால சிறப்பு. அதனால அந்த ஆலயம் சிறப்பு. ம், ம், ம். பிள்ளையார்பட்டியில் விநாயகர் தன் தந்தையை வணங்குறாரு, கையில் உள்ளங்கையில் சிவலிங்கத்தை வச்சு வணங்குறாரு, அதனால விநாயகர் அங்கே சிறப்பு. ம். சிற்பம் இது எல்லாமே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் திருமாலூரில் அம்பாள் வந்து சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணுவாங்க, வில்வம். ம். காளி வந்து வில்வம் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க, சுவாமி வழிபாடு பண்ணுவாங்க. அது அந்த கோயில் சிறப்பு, ம். கோயில் திருமாலன்ற ஊர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் அதை சிற்பம். இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன், ம். முருகனுடைய சேத்திரம் ஒவ்வொருலையும் எல்லா ஆலயங்கள்லையுமே இந்த நுட்பம் இருக்குது. ஓ. நீ கற்பகிரகம் மாத்திரம் இல்லை, சுத்து பிரகாரத்தில் இருக்கிறது, வெளியில் இருக்கிறது. ஏன்னா என் குருநாதர் சொல்லுவார், போய் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, மதியம் நடசாத்திரப்போ கோயிலுக்கு போய் அவர் போய் உட்காந்துருவார், டே எல்லா சன்னதியும் பார்த்துட்டு வந்துடுவார். அவர் வாரம் ஒரு உட்காந்துப்பார். நான் போய் ஒவ்வொரு சன்னதியாக பார்க்கணும். ம். அந்த சன்னதிக்குடைய பேர், அந்த சுவாமி என்ன விக்கிரம் போட்டு அதுக்கு ஒரு பேர் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு விக்கிரம், அதுக்கு ஒரு பேர், ஒவ்வொருத்தரும் பேர் மாறும். மாறி மாறி இதெல்லாம் பார்த்து அப்படியே பார்த்துட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் ஒருவார். சரி என்னடா பார்த்தேன்னு கேட்பார். சிலது சொல்லுவேன், சிலது இங்கே அதை பார்த்தியான்னு கேட்பார். ஐயோ பாட்டு வாம்பார். என்னடா இங்கே மட்டும் இப்படி இருக்குது, இங்கே ஏன் இப்படி இருக்குது, இந்த விக்கிரம் ஏன் இப்படி இருக்குது, கை ஏன் இப்படி இருக்குது. இப்போது திருவாவடுதுறை போனீங்கன்னா அங்கே ஒப்பில்லா முளையம்மன் பேர். அந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து உருண்டை இருக்கும், பூமி உருண்டை இருக்கும். அம்பாளுடைய இந்த உலகமே அன்னையுடைய உள்ளங்கை. அப்போ அம்பாள் எவ்வளோ பெரிய சக்தி.